ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 12வது நாள் அட்ட வீரட்ட தலங்கள்ல 7வது திருத்தலமாக திருக்குறுக்கை அப்படிங்கிற அழகான திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம் வாங்க. சிவபெருமான் செய்த தகனங்களிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற தகனம் காமதகனம். இந்த காமதகனம் நடைபெற்ற ஊர் இந்த ஊர். அதனால் இதற்கு காமதகனபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. திருக்குறுக்கை அப்படிங்கிற இந்த பெயர் இப்போ வழக்குல இல்ல. கொருக்கை அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர். கூகுள் மேப்ல கூட நீங்க கொருக்கை அப்படின்னு போட்டீங்கன்னா தான் வரும். கொருக்கை என்று வழக்கு சொல்லில் அழைக்கப்படக்கூடிய இந்த ஊர் அமைந்திருக்கக்கூடிய அழகான திருத்தலத்துல சுவாமி வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்துல தான் எழுந்தருளி அருள் புரிகிறார். அம்பாளுக்கு ஞானாம்பிகை அப்படிங்கிற திருநாமமும் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. இந்த திருத்தலத்துல சூலதீர்த்தமும் ஞான தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. தலவிருட்சமாக கடுக்காய் என்கின்ற மரம் இங்கே தலவிருட்ச மரமாக உள்ளது. இந்த திருத்தலம் திருக்குறுக்கை அப்படின்னு பெயர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காமதகனம் செய்த வரலாற்றை நாம சிந்தனை செய்யலாம். தீர்த்தவாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரம் இருந்தது. அவர் தவ வலிமையினால் அதை பெற்றிருந்தார். எங்க போனாலும் சிவபெருமானுக்கு கங்கை நீரால அபிஷேகம் பண்ணுவார். எங்க போனாலும் அவருக்கு கங்கா தீர்த்தம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கிருந்து அவர் கையை அப்படியே நீட்டுவார். அது கங்கை இருக்கிற இடம் வரைக்கும் போகுமா. அப்படி அவருடைய கை வளருமா. வளர்ந்து கங்கை கிட்ட தீர்த்தம் கேட்பாராம். கங்கை ஒரு குடத்துல தீர்த்தம் கொடுப்பாளாம். அந்த தீர்த்தத்தை அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாராம். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி அபிஷேகம் பண்ணி வழிபட்டதனால தீர்த்தவாகு அப்படின்னு பெயர் பெற்ற அந்த முனிவருக்கு கொஞ்சம் அப்படி ஆணவம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஆணவம் தானே வரும். ஆணவம் வந்தா தானே அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வர முடியும். இப்ப ஆணவம் அவருக்கு வந்து எங்க கை நீட்டினாலும் என் கை எங்க போகுது, கங்கை இருக்கிற இடத்துக்கு போயிடுது அப்படின்ற எண்ணம் மேலோங்கி விட்டது. இந்த திருக்கொருக்கை அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வர்றார். வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய கையை கங்கையினுடைய உலகத்துக்கு நீட்டுகிறார். ஆனா நீட்டுனா வளர்ற கை இங்க வந்த உடனே அப்படியே குறுகி போச்சு. கை குறுகியதனால் இதற்கு திருக்குறுக்கை அப்படின்னு பெயர் அமைய பெற்று இப்போ கொருக்கை அப்படிங்கிற பெயராக அது மாறி போய்விட்டது. இந்த கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா கை வளருவதற்கு பதிலாக குறைகிறதே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைய சிவபெருமான் அவருடைய ஆணவத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்த அழகான திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல காமதகனபுரீஸ்வரராக சிவபெருமான் நமக்கு காட்சி தருகிறார். காமன் அப்படின்னாலே ஒரு சிற்றின்ப கடவுள் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா உயிர்களுக்கு தீரா மயக்கத்தை தருபவரும் காமன் தான். பந்தம் பாசம் இப்படி நாம இங்க மயங்கி போயிருக்கிறோம் பாருங்க. இந்த உணர்வுக்கு காரணமும் காமன் தான். அப்ப காமன் இல்லைன்னா எல்லாகும். எல்லாத்துக்கும் அவர் காமன். எல்லா சாதியினருக்கும் எல்லா மதத்தவருக்கும் அவரே காமன். காமன் என்பது ஆங்கிலத்தின் பொது வார்த்தை அல்ல. தமிழிலேயே காமன் என்றால் அது பொது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி காமனாக எல்லா உயிர்களின் ஆசையை உண்டாக்குகிற கடவுளாக விளங்கக்கூடியவர். அவரையே சிவபெருமான் இங்க எரிச்சிட்டார். என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு, கந்தபுராணத்திலே பேசப்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த வரலாறு இந்த காமதகன வரலாறு. சிவபெருமான் தாக்ஷாயணி பிரிந்த பின்பு மோன நிலையிலேயே இருக்கிறார். சனகாதி முனிவர்களுக்கு ஞான நிலையை உணர்த்துவதற்கு இதுதான் சரியான காலம் அப்படின்னு அவர் மோனத்தவத்திலே ஆழ்ந்து விட்டார். அவர்களுக்கு ஞானத்தை உபதேசிக்க அவர் காட்டினது என்னவோ இப்படித்தான். இந்த சின்முத்திரையை காட்டினார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் 4 பேர். இந்த 4 பேருக்கும் நிறைய படிச்சாங்க. ஒரே குழப்பம், ஒன்றும் புரியல. எங்க தேடியும் மன அமைதி கிடைக்கல. சிவபெருமான் கிட்ட போய் மன அமைதி வேணும்னாங்க. அதை இப்படி வாக்காலையா சொல்ல முடியும்? அவர் என்ன பண்ணாரு, தக்ஷணாமூர்த்தி ரூபமாக தென் திசை நோக்கி பரமசாந்தமாக இப்படி தக்ஷணாமூர்த்தியா உட்கார்ந்தார். சின்முத்திரையை காட்டிட்டு உட்கார்ந்தார். இவர் உட்கார்ந்து இப்படி காட்டினார்ல, அந்த கணப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல பல யுகங்கள் ஓடியது. மனிதர்களுக்கும் பல யுகங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறது. அப்ப அவர் கணக்கு எப்படி, நம்ம கணக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுலதான்
சிங்கமுகாசுரன், சூரபதுமன், தாரகாசுரன் இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் தோன்றி தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி, ஏன் தக்ஷ வேள்வியிலே சிவபெருமானை அழைக்காத வேள்வின்னு தெரிஞ்சும் அதுல போய் கலந்து கொண்ட பாவத்திற்காக தேவர்களை சிறைப்படுத்தி தேவேந்திரன் எல்லாம் துன்பப்பட்டு தேவர்கள் எல்லாம் வான் சுமந்தவர்கள் எல்லாம் மீன் சுமந்து சூரபதுமனுக்கு வேலை செய்து ரொம்ப கொடுமை, தாங்க முடியாத வேதனை. சூரபதுமன் எல்லா தேவர்களையும் தண்டித்து விட்டான். தேவர்களை எல்லாம் கட்டி, கையை கட்டி காலை கட்டி இருட்டுல கொண்டு அவங்கள போட்டு அவங்களால சாகவும் முடியல, வாழவும் முடியல. சூரன் கிட்ட இருந்து எப்படி நாங்க வெளியே வர போறோம்னு தெரியாம எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்றாங்க. அப்போ பிரம்மதேவர் சொன்னார், எனக்கு அதற்கான வழி தெரியல தேவேந்திரா, உன் கவலையை தீக்கணும்னு நான் நினைக்கிறேன் தான், ஆனா எனக்கும் வழி தெரியல. நானும் போய் சூரனுக்கு பயந்து கொண்டு தினமும் ஒவ்வொரு வீடு வாசலா போய் வாசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாள் என்ன, கிழமை என்ன, நேரம் என்னன்னு. எனக்கு அவன் இல்லைன்னா சாபம் கொடுத்துருவான். அதனால நாம போய் திருமால்கிட்ட கேட்போம் அப்படின்னு எல்லாரும் போய் திருமால்கிட்ட கேட்குறாங்க. திருமால் சொல்றாரு, இதற்கு வழி எனக்கு தெரியும், நான் சொல்றேன், எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இருக்கிறார் இல்ல, ஆமா, அவர் இப்ப என்ன பண்றார், மோனத்தவத்தில் இருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய மயக்கத்தை முதல்ல தீக்கணும். அதுக்கப்புறம் அம்பாள் தாக்ஷாயணி இப்போ பார்வதியாக பர்வதனுக்கு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை விரும்பும்படியாக செய்யணும். அதுக்கப்புறம் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் குமார சம்பவம்னு ஒன்று நிகழணும். அப்படி முருகன் என்கின்ற கடவுள் தோன்றி சூரனை சம்ஹாரம் பண்ணினாதான் தேவர்களுக்கு விடுதலை அப்படின்னார். முடிஞ்சிருச்சு. என்னைக்கு சிவபெருமான் மயக்கத்தை கலைக்கிறது, என்னைக்கு பார்வதியை போய் கல்யாணம் பண்றது, என்னைக்கு இதெல்லாம் நடக்கிறதுன்னு தேவர்களுக்கு உலகமே சுழலுது. அப்போ தேவேந்திரன் பார்த்தார், பிரம்மதேவரே எப்படியாவது எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. பெருமாள் என்னன்னு சொல்லிட்டார், இப்ப அதற்கான வழியை தாங்கள் தானே சொல்லணும். யார் போய் கலைப்பது சிவபெருமானுடைய தியானத்தை? இப்ப அதான் பெரிய கேள்வி. நான் போகமாட்டேன், நான் போகமாட்டேன்னு எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க. பிரம்மதேவர் பார்த்தார், இப்படி எல்லாரும் போமாட்டேன்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். யார் தகுதி உடையவர் என்று நான் சொல்றேன் அப்படின்னு மன்மதனை கூப்பிட்டார். மன்மதா, இங்க வா, நீதான் போய் சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க வேண்டும், நீதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்றார். நாராயணருடைய மனத்தில் இருந்து தோன்றியவன் மன்மதன், நாராயணருடைய உந்தியில் இருந்து தோன்றியவர் பிரம்மா. எப்படினாலும் இவருக்கு கூட பிறந்த முறையாத்தான் வேணும். அவர் பார்க்குறாரு, நான் உங்ககிட்ட சொத்துக்கெல்லாம் சண்டைக்கு வரமாட்டேன், தயவு பண்ணி எனக்கு சொத்தே வேணான்னு கூட நான் எழுதி கொடுத்துட்றேன். இப்படி என்னை கொண்டு போய் சிவபெருமான் கிட்ட மாட்டி விட்டு அவர் என்னை ஏதாவது கொன்னுட்டாருன்னா என் பொண்டாட்டிக்கு யார்ப்பா பதில் சொல்லுவா? அதனால நான்லாம் போமாட்டேன் அப்படின்னு மன்மதன் மறுக்கின்றார். எல்லா தேவர்களும் அவனை பிடித்து தள்ளுகிறார்கள். மன்மதா, நீதான் போனோம், நீதான் போனோம், நீதான் போனோன்னு. பிரம்மதேவர் பார்த்தார், இந்த பார், நீ போலன்னா இப்ப எங்கிட்ட சாபம் வாங்கி நீ மாள போற அப்படின்னார். மன்மதன் யோசிச்சார், இவன் கையில சாபம் வாங்கி சாகிறதுக்கு பேசாம சிவபெருமான் கிட்டே போய் செத்தாலும் புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு அவர் நேரா கிளம்பி போய் தன்னுடைய பானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். அறிவு நிறைந்த மனைவி ரதிதேவி தடுத்து நிறுத்தினாள். இருங்க, இப்ப எங்க போறீங்க? யார மயக்க போறீங்க? தேவர் உலகம் அசுரர் உலகம் எல்லாம் அப்படியே ரெண்டு பட்டு கிடக்குது. தேவர்கள் எல்லாம் துன்பத்துல இருக்கிறாங்க. இப்ப தேவர்களை மயக்குவதற்கான ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அவர் நடந்ததையெல்லாம் சொன்னார். என்னால முடியாதுமா, முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் போறேன், தேவர்களை காப்பாற்றணும், வேற வழி இல்லை அப்படின்னு புறப்படுறேன்னு. உடனே அவர் சொன்னா, இருங்க நான் உங்க கூட வர்றேன்னு ரதிதேவியும் பின்தொடர்கின்றாள். 2 பேரும் கைலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் மயக்கும் வண்ணமாக பானங்களை விடுகிறார். நந்திதேவர் எல்லா பானமும் நின்று போச்சு. நடுங்கி விட்டான் மன்மதன். நந்திதேவர் வந்தார், மன்மதா நில்லு, யாரை கேட்டு இந்த இடத்துல நீ நுழைஞ்ச? இந்த இடத்திற்குள்ள உனக்கு என்ன வேலை? இங்க உன்னை யார் அனுப்புனது? இவர் நடந்ததையெல்லாம் சொன்னார். என் மேல தப்பு இல்லப்பா, என்னை தயவு பண்ணி மன்னிச்சுக்கோ, எனக்கு நீ தான் அனுமதி கொடுக்கணும், உன் அனுமதி இல்லாம நான் வந்தது தப்பு, எந்த பக்கம் போகன்னார். அவர் இந்த பக்கம் போகாத, அப்படி போ அப்படின்னு கையை காட்டி அனுப்பிச்சார். இவர் சிவபெருமான் இருக்கிற தென் திசை நோக்கி போறார். ஏன்னா தென்முக கடவுளாதான சுவாமி உட்கார்ந்து இருக்கிறார். அதனால இந்த பக்கம் சுவாமி இல்லை, அந்த பக்கம் போ அப்படின்னு நந்தி சொல்லி அனுப்பிய பிறகு இவர் போய் அப்படி தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபமா ஜோதி பிழம்பா அப்படியே தக தக தகன்னு உட்கார்ந்து இருக்கிற ரூபத்தை பார்த்தான்ல, மன்மதன் மயங்கி கீழே விழுந்துட்டான்.
மயக்க வந்த மன்மதனே மயங்கி விழுந்துட்டான். ரதிதேவி திரும்ப அவனை எழுப்பி அவனை போய் சமாதானப்படுத்தி, இப்படி நீயே ஆணின்னா என்னப்பா அர்த்தம், எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சு பானத்தை விடு அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி மனைவி கணவனை தயார்படுத்துகின்றாள். மன்மதன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான், தைரியம் வந்து பானத்தை எடுத்து சிவபெருமான் மேல அப்படி விட்டான்ல, மூடிய கண்ணில் முதல் கண்ணாகிய நெற்றிக்கண் அந்த பானம் பட்ட உடனே திறந்தது. அந்த கண் திறந்த உடனே மன்மதன் எரிந்து சாம்பலாகி கீழே விழுந்தான். அவன் பொடியா சாம்பலா அப்படி விபூதியா மாறின இடம் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு பக்கத்துல விபூதி குட்டை அப்படிங்கிற ஒரு இடமாக அது அழைக்கப்படுகிறது. மன்மதனை எரித்த சிவபெருமானை இந்த திருத்தலத்துல காம தகனம் செய்த நாதராக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அழகான அட்டவீரட்ட தலத்துல இதுவும் ஒண்ணு. கொருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வீரட்ட தலத்துல போய் வழிபாடு செய்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்க இறைவனுக்கு மாலை சாற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களும் இங்கு வந்து இறைவனை வழிபட அவர்களுக்கு நல்ல குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகும். மன்மதனை எரிச்சதோட மட்டுமல்ல, அந்த மன்மதனுக்கு வாழ்வும் தந்தார் சிவபெருமான். ரதிதேவி சாம்பலான உடனே சிவபெருமான் கிட்ட வணங்கி கேட்கிறார், இப்படி என் கணவர் சாம்பலாயிட்டாரே, அவர் எந்த தவறும் அவரா அறிஞ்சு செய்யலையே, அவராக இங்கு வரலையே, தேவர்களுக்கு நலன் செய்யத்தானே அவர் வந்தார் அப்படின்னு சொன்ன போது, அம்மா வருந்தாதே, சில காலம் அவன் உன் கண்ணுக்கு படமாட்டான், அவ்வளவுதான். பார்வதி கல்யாணம் எங்களுக்கு நடைபெறுகின்ற போது மீண்டும் அவனுக்கு பழைய உருவம் கிடைக்கும் அப்படின்னு இறைவன் அவருக்கு வரம் தந்து ரதியும் மன்மதனும் இணைவதற்கு இறைவன் ஆசி தந்தார். அதனால இந்த திருத்தலத்துல வழிபாடு பண்ணினா நல்ல திருமண யோகம் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு கைகூடும், குழந்தை பேரும் கிட்டும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் இறைவனை வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் என்னன்றதை பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈரென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழியினுடைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.